வணக்கம். இந்த சுவாரஸ்யமான விளக்கக்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பூமியோட வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர் பத்தி ரொம்பவே ஆச்சரியமான சில விஷயங்களை பார்க்க போறோம். வளிமண்டலம்னா சும்மா வெற்றுக்காத்து கிடையாது. அது ஒரு மிக சிக்கலான உயிர்களை காக்கும் பிரம்மாண்டமான அமைப்பு. இத பற்றி நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வளிமண்டலத்தை ஒரு முடிவில்லாத வானமா கற்பனை பண்ணிக்காதீங்க. உண்மையில நாம ஒரு கண்ணுக்கு தெரியாத பெருங்கடலுக்கு அடியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு மெல்லியது தெரியுமா? ஒரு பெரிய பீச் பந்து மேல ஒட்டப்பட்ட மெல்லிய காகிதம் போலவோ அல்லது ஒரு ஆப்பிளோட தோல் அளவுக்கோ ரொம்ப ரொம்ப மெல்லியது. சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா, பூமியோட கண்ணுக்கு தெரியாத கவசம், வளிமண்டலத்தோட உருவாக்கம், வாயுக்களோட கலவை, வளிமண்டல அடுக்குகளின் வழியே ஒரு பயணம், அப்புறம் சுழற்சி, அழுத்தம், வெப்பநிலை, இதையெல்லாம் ஒன்னு பின்னாடி ஒன்னா பார்ப்போம். முதல்ல பூமியோட கண்ணுக்கு தெரியாத கவசம், இது எப்படி உயிர்களை பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சூரியன்ல இருந்து வர்ற ஆற்றலை உறிஞ்சுறதுல இருந்து தண்ணீரை மறுசுழற்சி செய்யறது வரைக்கும் எல்லாத்தையும் இந்த கவசம் தான் செய்யுது. ஒருவேளை பூமியோட ஈர்ப்பு விசை மட்டும் இந்த மெல்லிய காத்து உரையை பிடிச்சு வைக்கலனா என்ன ஆகும் தெரியுமா? விண்வெளியில இருக்கிற உறைபனியும் கொடிய கதிர்வீச்சுகளும் நேரடியா நம்மள தாக்கும். உயிர்கள் வாழ்றதுக்கு இந்த ஒரு அடுக்கு மட்டும்தான் காரணம். இந்த அடுக்கு இல்லைன்னா மழை, காத்துன்னு எந்த ஒரு வானிலையுமே இருக்காது. அடுத்து, இந்த வளிமண்டலம் எப்படி உருவாச்சு, அதோட 5 பில்லியன் வருஷ பரிணாம வளர்ச்சியை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம சுவாசிக்கிற இந்த தூய்மையான காத்து ஆரம்பகால பூமியில இப்படி இல்ல. சுமார் 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி முழுக்க ஹைட்ரஜனும் மீத்தேனும் நிறைஞ்ச ஒரு நச்சு வாயு கலவையா தான் இருந்துச்சு. 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காத்துல சுத்தமா ஆக்சிஜனே கிடையாது. அதுக்கப்புறம் நடந்த புவியியலும் உயிரியல் மாற்றங்களால தான் பூமி கொஞ்சம் கொஞ்சமா உயிர்கள் வாழ தகுந்த ஒரு இடமா மாறுச்சு. அப்போ எப்படி ஆக்சிஜன் வந்துச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். கடல்ல உருவான நீலப்பச்சை பாசிகள் எனப்படும் சின்னஞ்சிறு நுண்ணுயிரிகள் தான் நம்மளோட ரியல் ஹீரோஸ். இந்த உயிரினங்கள் தான் சூரிய ஒளியை பயன்படுத்தி தண்ணியையும் கார்பன் டை ஆக்சைடையும் பிரிச்சு உலகத்துல முதல் முறையா ஆக்சிஜனை உருவாக்குச்சு. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான வேலை இது. இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு, வாயுக்களின் கலவை. நாம உண்மையாவே எதை சுவாசிக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட ரகசிய ரெசிபி இதுல இருக்கு. நாம ஆக்சிஜனை சுவாசிக்கிறதால காத்துல அதுதான் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. நம்ம வளிமண்டலத்துல 78%, அதாவது பெரும்பகுதி நைட்ரஜன் தான் இருக்கு. ஆக்சிஜன் வெறும் 21% மட்டுமே இருக்கு. மீதமுள்ள அந்த 1% தான் ஆர்கான் மற்றும் பிற வாயுக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம கவனிச்சாகணும். இந்த 1%க்கும் குறைவா இருக்கிற நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மாதிரியான பசுமை குடில் வாயுக்கள் அளவுல ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா ஒட்டுமொத்த பூமியோட ஆற்றல் சமநிலையும் தட்பவெப்பநிலையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது இந்த கொஞ்சூண்டி வாயுக்கள் தான். சரி, 4வது பகுதிக்கு போவோம். வளிமண்டல அடுக்குகளின் வழியே ஒரு செங்குத்தான பயணம். விண்வெளியை நோக்கி மேல போலாமா? நாம இருக்கிற தரைப்பகுதியில ஆரம்பிச்சு 300 மைல்களுக்கு மேல வளிமண்டலம் முடிவடைந்த விண்வெளி தொடங்குற வரைக்கும் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு இந்த 5 அடுக்குகளை கடந்து நாம படிப்படியா பயணிக்க போறோம். நம்ம பயணம் ட்ரோபோஸ்பியர்ல தொடங்குது. தரையிலிருந்து முதல் 10 மைல் தூரம் உள்ள அடுக்கு இதுதான். ஒட்டுமொத்த வளிமண்டலத்தோட 90% எடை இங்க தான் இருக்கு. நம்ம வானிலை மாற்றங்கள் எல்லாமே இங்க தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம மணிக்கு 300 மைல் வேகத்துல வீசுற ஜெட் ஸ்ட்ரீம் காத்து கூட இந்த அடுக்கோட மேல் பகுதியில தான் இருக்கு. அங்கிருந்து அப்படியே மேல ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போவோம். பொதுவா மேல போக போக குளிர்ச்சி அதிகமாகும்னு தானே நினைப்போம். ஆனா இங்க மட்டும் வெப்பநிலை அதிகமாகும். ஏன்னா நம்ம உயிரை காக்கிற ஓசோன் படலம் இங்கதான் இருக்கு. இது சூரியன்ல இருந்து வர்ற சூடான புறஊதா கதிர்வீச்சை அப்படியே உறிஞ்சுக்கிறதால இங்க வெப்பம் அதிகமாக இருக்கு. ஓசோன் படலம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்து உங்களுக்கு புரியும். சூரியன்ல இருந்து வர்ற யூவிசி கதிர்கள் ரொம்பவே ஆபத்தானவ. அந்த கதிர்களுக்கு ஓசோன் ஒரு பெரிய செக் போஸ்ட் மாதிரி செயல்பட்டு 100% தடுத்து நிறுத்துது. அதே சமயம் நாம நிலத்துல உயிர் வாழ தேவையான அளவு வடிகட்டப்பட்ட யூவிஏ மற்றும் யூவிபி கதிர்களை மட்டுமே பூமிக்குள்ள அனுமதிக்குது. பயணத்தை தொடர்ந்தா அடுத்து நாம கடக்கிறது ரொம்ப குளிர்ந்த மீசோஸ்பியர் அடுக்கு. இங்க வெப்பநிலை -130°F வரைக்கும் தடால்னு குறையும். அதற்கடுத்து மிகப்பெரிய தெர்மோஸ்பியர் அடுக்கு. செயற்கைக்கோள்கள் பறக்கிறதும் அழகான ஆரோரா ஒளிகள் தோன்றுவதும் இங்கதான். இங்க வெப்பநிலை தாறுமாறா ஏறும். இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. தெர்மோஸ்பியரோட வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல. ஆனா நீங்க அங்க போனா உறைஞ்சு போய் இறந்துடுவீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? வெப்பநிலைங்கிறது துகள்களோட வேகம்.
ஆனா வெப்பம்ங்கிறது துகள்கள் உரசும்போது கடத்தப்படுற ஆற்றல். இந்த அடுக்குல காத்து துகள்கள் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிறதால அது உங்க உடம்புல உரசவே முடியாது. அதனால சூடு உங்களுக்கு கடத்தப்படாது. நம்பவே முடியலல்ல? இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சுழற்சி, அழுத்தம் மற்றும் வெப்பநிலை, வானத்தோட இயற்பியல் சக்திகளை பத்தி பார்ப்போம். இந்த முழு அமைப்பையும் கட்டுப்படுத்துற மிகப்பெரிய இயற்பியல் சக்திகளை கவனிங்க. கடல் மட்டத்துல காத்து துகள்கள் எப்படி நெருக்கமா இருக்கும்னோ, மலை உச்சிக்கு போக போக அது எப்படி விலகி போகுதுன்னு பாருங்க. பூமியோட ஈர்ப்பு விசை காத்து மூலக்கூறுகளை கீழ்நோக்கி இழுக்கிறதால தான் இந்த காற்றின் அழுத்தமே உருவாகுது. காற்றின் அழுத்தத்தை ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்ச பெரிய புத்தகங்களா கற்பனை பண்ணிக்கோங்க. அடியில இருக்கிற புத்தகம் மேல இருக்கிற எல்லா புத்தகத்தோட எடையும் தாங்குது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இவ்ளோ பெரிய எடையின் அடியில நம்ம வாழ்ந்தாலும் நம்ம நசுங்கி போறது இல்ல. ஏன்னா இந்த அழுத்தம் எல்லா திசைகள்லயும் சமமா செயல்படுறதால ஒரு பெர்ஃபெக்ட்டான பேலன்ஸ் நமக்கு கிடைக்குது. கண்ணுக்கு தெரியாத இந்த எடையை அளக்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நாம நச்சுத்தன்மை உள்ள பாதரச பேரோமீட்டர்களை பயன்படுத்தணும். ஆனா இப்போ ரொம்பவே பாதுகாப்பான அட்வான்ஸ்டான சிலிகான் மைக்ரோசிப்புகளை வச்சு இந்த அழுத்த மாற்றங்களை நாம ரொம்ப துல்லியமா அளக்குறோம். இந்த அழுத்த வேறுபாடுகள் தான் பூமியில மாபெரும் காத்து சுழற்சிகளை இயக்குது. ஹாட்லி சுழற்சி அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய காற்றோட்டம் பூமத்திய ரேகையில் இருக்கிற வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் ஒரு மோட்டார் பம்பு மாதிரி இழுத்து உலகத்தோட மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போகுது. இதுதான் உலகத்தோட சுற்றுச்சூழலை அப்படியே உயிர்ப்போட வச்சிருக்கு. இந்த விளக்கக்காட்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிற பசுமை குடில் வாயுக்கள் தான் பூமியோட மொத்த ஆற்றலையும் கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தோம். அப்படி என்றால் ஆப்பிள் தோல் மாதிரி ரொம்ப மெல்லியதான இந்த கவசத்துல நாம ஏற்படுத்துற சின்ன சின்ன ரசாயன மாற்றங்கள் எதிர்காலத்துல நம்ம பூமியை எந்த அளவுக்கு நிரந்தரமா பாதிக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம். நன்றி.